திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலம் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்பு இவரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடம் அடையொடுத்து வளரும் அன்றே. இந்திரன் ஆயிரம் கண்ணனான கதை. தேவர்கள் அனைவரும் தெய்வேந்திரனை சந்திப்பதற்காக கந்தர்ப்பம் என்னும் இடத்தில் உள்ள தடாகத்தை அடைந்தார்கள். அத்தடாகத்தில் தான் தாமரை தண்டு ஒன்றினுள் இந்திரன் ஒளிந்திருந்தான். அமரர் தலைவரே, அசுரகுல பகைவரே, மனக்கவலையை விட்டு மறைவிடத்திலிருந்து வெளியே வேறும். உம்மை சவித்த கௌத முனிவரிடம் நாங்கள் அனைவரும் சென்று முறையிட்டு அவரிடமிருந்து ஒரு சாப விமோசனம் பெற்று வந்திருக்கின்றோம். நாரத முனிவரும் எங்களோடு இங்கே வந்திருக்கிறார். அவர் அறிவில் சிறந்த மகா புண்ணிய சீலராகியால் அவரிடம் உம்முடைய குறைகளை வெளியிட்டால் அதற்குரிய பரிகார மார்க்கத்தையும் அவரே சொல்லுவார். முன்பொரு சமயம் சிவபெருமானின் திருமண விழாவில் மணப்பெண்ணான உமாதேவியின் காட்பிரிவிரலை கண்டு பிரம்மதேவன் மோகங்கொண்டு அதன் விளைவாக துன்பங்களை அனுபவித்து கடைசியில் அந்த சிவபெருமானின் திருவருளாலேயே துன்பத்திலிருந்து விடுபடவில்லையா? அதுபோலவே உமக்கும் ஒரு வழி உண்டு. தாமரை தண்டை விட்டு படியே வேறும் என்று தேவர்கள் அனைவரும் ஏக காலத்தில் கூவி அழைத்தார்கள். உடனே தெய்வேந்திரன் தாமரை தண்டின் மறைவிடத்திலிருந்து அச்சத்தோடும் அவமானத்தோடும் கூசியபடியே வெளியே வந்தான். அவன் உடம்பில் தோன்றியிருந்த 1000 பெண்ணின குறிகளை பார்த்து சிலர் இவைகளை பார்ப்பது மகாபாவம் என்று எண்ணி கண்களை இறுக மூடிக்கொண்டார்கள். சிலர் தங்கள் தலைகளை குனிந்து கொண்டார்கள். சிலர் மூக்கை பிடித்து கொண்டார்கள். தெய்வேந்திரன் தான் செய்த குற்றங்களை எல்லாம் நாரத முனிவரிடம் சொன்னான். பிரகஸ்பதி சராச்சர மந்திரத்தை இந்திரனுக்கு முறைப்படி உபதேசித்தார். உடனே சந்திரனை கண்ட செல்வம் போல் செவ்வாம்பல் மலரை போல இந்திரன் அகமிக மகிழ்ந்து ஆனந்தமடைந்தான். முன்பு கௌதமர் அளித்த சாபம் உடனே எப்படி பழித்து விட்டதோ அம்மாதிரியே விநாயகரின் சராச்சர மந்திரம் தன் செவியில் ஏறியவுடனேயே இந்திரனுடைய உடலில் அவமான சின்னங்களாக விளங்கிய அருவருப்பான 1000 பெண்ணின குறிகளும் 1000 கண்களாக மாறிவிட்டன. அதை கண்ட நானும் மற்ற முனிவர்களும் அவனுக்கு ஆசி கூறினோம். தேவர்கள் மலர் மாலை பொழிந்தார்கள். தேவதாசிகள் நாட்டியமாடினார்கள். வானத்திலிருந்து வாத்திய கோஷங்கள் முழங்கின. தங்கள் அதிபதியான இந்திரனை மற்ற தேவர்கள் எல்லாம் வணங்கி துதித்தார்கள். தெய்வேந்திரன் மகிழ்ச்சி பெருக்கோடு அங்கிருந்த முனிவர்களை எல்லாம் பார்த்து, யோக சீலர்களை, ஏராளமான தேவர்கள் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்தாலும் அவர்கள் அனைவரும் உங்களைப் போன்று ஒரு முனிவருக்கு கூட சமமாக மாட்டார்கள். சகல பெருமைகளும் பெற்றிருக்கும் புண்ணியவான்களும் நீங்கள்தான் என்று போற்றி வணங்கினான். பிறகு அவன் தேவர்களை நோக்கி, என் அருமை நண்பர்களே, பெருமை வாய்ந்த தவசீலரான கௌதம முனிவர் அளித்த சாபம் என்னை விட்டு விலகிச் செல்லும்படியாக ஏதேதோ முயற்சியெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஏற்கனவே என் முகத்தில் இருக்கும் இருவழிகளும் இருளடையும்படியாக அதிக பிரகாசம் வாய்ந்த 1000 கண்களை உங்களால் அடைந்து விட்டேன். இனி கற்பக கடவுளான கணேசரை நான் உபாசனை செய்து அவர்கள் அருளை பெறுவதுதான் நல்லதாகும். அதற்காக ஒரு திருத்தலத்திற்கு சென்று அங்கு விநாயகப் பெருமானை குறித்து பல அரிய தவங்களை செய்து அதன் பிறகுதான் நான் தேவலோகத்திற்கு வந்து அரசாட்சி செய்ய போகிறேன். அதனால் இப்போது நான் உங்களுடன் வர முடியாது. நீங்கள் அனைவரும் நம் உலகத்திற்கு சென்று வாழ்ந்திருங்கள். உங்களில் சில தேவர்கள் மட்டும் கற்பகத்தரவிடமிருந்து என்னுடைய தவத்திற்கு தேவையான பொன்பொருள் முதலானவற்றை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கள் என்று கூறி அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினான். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் அங்கு கடற்பு இவர பின்னடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கே மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடம் அடையுடுத்து வளரும் அன்றே.